ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது நம்முடைய குமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கையான காவல் கிணறுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர், அதாவது நேஷ்னல் ஹைவேலேருந்து என்கேச்சிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேயில் தோட்டவளையிலேருந்து 4 கிலோமீட்டர். அதுவே கும்பிக்குளத்துலேருந்து பார்க்கும்போது அதுவும் ஸ்டேட் ஹைவே தான், அதுலேருந்து 6 கிலோமீட்டர் தான் வரும். ஒரு 600 அடி ரோடு முகப்பில் 3.5 ஏக்கர் நல்ல செம்மண் நிலம். 3.5 ஏக்கர்லேயும் மேலே எந்த விதமான லைன் கிராசிங்கோ வயரோ இபி போஸ்ட்களோ எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு கிளியராக 600 அடி மண் ரோடு முகப்பு, 30 அடி முகப்பு, 30 அடி மண் ரோடு, 600 அடி முகப்பில் இந்த இடம் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு வெறும் 13 லட்சம் தான் கேட்காங்க, சென்ட்டுக்கு 13,000. ராதாபுரம் ஏரியாலெலாம் உங்களுக்கு இவ்வளவு குறைஞ்ச விலையில் கிடைக்கிறது வந்து கஷ்டம். இது ராதாபுரத்தில் வந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லேண்டோட இடதுபுறம் பாருங்கள், அந்த மண் கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்காங்களே, அது ஒரு கால்வாயாகும். மணிமுத்தார்லேருந்து வரக்கூடிய ஒரு சப் கால்வாய், புதியதாக தோண்டப்பட்டு வரக்கூடிய ஒரு சப் கால்வாய். நம்ம நிற்க இடத்துல இருந்து பஸ் ரோடு 200 மீட்டர் தான். அந்த சப் கால்வாயை மேலே வந்து பாருங்கள், பாலம் கட்டுவாங்க பார்த்தீங்களா? இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்குது, பாலம் கட்டுவாங்க. இந்த பாலத்தை முன்னால் வந்து கால்வாய் இல்லை, ஃப்ரீயாக போயிடலாம். இப்போ கால்வாய் இருந்தால மேலே பாலம் கட்டுவாங்க. அந்த பாலத்தை பாலம் கட்டி பாலத்தோடி போகலாம். இப்போ நம்ம வந்து பாலத்தோடி போகலை, சைடோடி வந்தோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இதுதான் இருக்குல்ல, இதுதான் நம்முடைய ரோடு. 30 அடி பாதை, 2 பக்கமும் இபி லைன் இருக்குது. நம்முடைய லேண்டுக்குள்ளே இபி லைன் எதுவுமே இல்லை. இந்த பாலம் கட்டி முடிச்சாச்சுன்னா அந்த சைடோடி போகக்கூடியது வராது, நம்ம நிறைய பாலத்தோடியே போகலாம். இதுதான் நம்முடைய கிளியர் பாதை. நல்ல ஒரு இடங்க. ஒரே ஒரு கையெழுத்து தான், ஒரு லேடி தான், தனிப்பட்டா வேறு, தனி பட்டாதாக்கம் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து இதை வாங்குறவங்களுக்கு பட்டா ஈஸியாக மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்ம எந்த முயற்சியுமே செய்ய வேண்டாம். அந்த அளவுக்கு லேண்டு கிளியராக இருக்குது. சைடில் மணிமுத்தாறு கால்வாய் இருக்குனால உங்களுக்கு தண்ணிக்கு ப்ராப்ளமே இல்லை. நிலத்தடி நீர் வந்து இந்த ஏரியாவில் வந்து நல்ல நிலத்தடி நீர் இருக்கும். எந்த ஒரு காரியங்கள் விவசாயனாலும் செய்யலாம், இல்லை வேறு ஃபார்ம் ஹவுஸ் இதாக ஃபார்ம்களை வைக்கிறதுக்கோ, ஒரு கோழி பண்ணை, ஒரு ஆட்டு பண்ணை, எந்த ஒரு காரியத்துக்கும் ஏற்ற ஒரு இடம். ஏன்னா கோழி பண்ணை ஆட்டு பண்ணை கொஞ்சம் நமக்கு வந்து வெளியே தான் இருக்கணும், வீடுகள் இருக்கிற இடத்துல வைக்க முடியாது. அது எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு இடமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி இடம் வந்து எப்பவும் வந்து கிடைக்காது நமக்கு. இது நல்ல ரோடு முகப்பு இருக்குது, 600 அடி. ரோட்டிலேருந்து உங்களுக்கு வெறும் 200 மீட்டர் தான். நான் நிற்க இடத்துலேருந்து உங்களுக்கு ரோடை வந்து க்ளோஸ்அப் பண்ணி நான் ஒருக்கா காணிச்சேன், அந்த நேரம் உங்கள்கிட்ட சொல்லலை, பக்கம்தான். ஸோ ஒரு கிளியர் நமக்கு வந்து பாதை இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லேண்டு. இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் நான் காணிச்சேன். இப்போ பாருங்கள், நம்ம வெளியே போகிறோம், அதே இடம் தான். அடுத்து அந்த பாலத்தோடி வெளியே வர்றதுக்கு பதில் இப்போ வந்து தற்காலிகமாக இந்த ரோட்டில் போய் பஸ் ரோட்டில் ஏறுவோம். நல்ல ஒரு இடம். உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள், ஒரே ஒரு கையெழுத்தில் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இடம் காணிக்கிறேன். பைசா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம்.